அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் நமக்கு ஒரு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆண்டு முழுமைக்கும் நாம் மகிழ்ச்சி இருக்கும்படி இறைவனை சார்ந்து இருப்போம். அந்த இறைவனை சார்ந்து இருக்கும்போது நமக்கு எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும், இல்லையா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம், அதிகாரம் 1, இறை வார்த்தை 8 10 முடிய. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். மக்களே, பாவம் சின்ன சின்ன குற்றங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய இது செஞ்சாதான் பாவம். இல்லை, எரிச்சலா, கோபமா, பிறரை கடுமையாக பேசுகிறோமா, யாராவது நம்மிடம் தானத்துக்கு வந்தால் வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லுகிறோமா, அது எல்லாமே பாவம். அப்படி பாவமும் செஞ்சுட்டு நான் புண்ணியமாக இருக்கேன், நான் புண்ணியங்கள் செய்கிறேன், நான் தான தர்மங்கள் செய்கிறோம் என்றால் அது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம், நம்மிடம் உண்மை இராது என்று யோவான் இறைவார்த்தை மூலம் சொல்லுகிறார். மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் நம் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் நாம் சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் உடனுக்குடன் மன்னிப்பு கேட்டு அதை நிறைவு செய்யும் போது அதில் ஒரு நிறைவான ஆசிர் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆசிர் எப்பொழுதும் இருக்கும் என்றால், ஏனென்றால் நாம் இறைவனை சார்ந்திருக்கோமா, நாம் என்ன கேட்டாலும் இறைவன் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர். ஏனென்றால் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவரும் நேர்மையுள்ளவருமாய் இருப்பதால் நம் பாவங்களிலிருந்து நம்மளை தூய்மைப்படுத்தி நம்மளை நிறைவுள்ளவராக அவர் மாற்றுவார். பாவங்களை செஞ்சுட்டு நான் ஒண்ணுமே பாவம் செஞ்சதில்லை, நான் சில பேர் பாவரிக்கை விடுங்கம்மா, போய் ஒப்புரவு சாதனம் பண்ணுங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்பாங்க. நாம் என்ன பாவம் செஞ்சோம் நமக்கே தெரியாதா? எவ்வளவோ இருக்கு பாவங்கள் நம்மை சார்ந்து, இல்லையா? ஒவ்வொரு நடையிலும் சொல்லிலும் செயலிலும் பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நாம் நிறைவாக இருப்போம். அறிக்கையிட இல்லை என்றால் நமக்கு ஒரு நிறைவு இருக்காது. நாம் பொய்யர்கள் என்று இறைவார்த்தையின் மூலம் சொல்லுகிறார். அப்ப நாம் பாவம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவனிடம் நாம் அறிக்கையிட வேண்டும். இந்த நாளை தந்ததற்கு நன்றி. பாவ வாழ்க்கை வாழ்கிறோம், ஏனென்றால் என்ன இருந்தாலும் நிறைவில்லை எங்களிடம். ஆண்டவரே, ஒன்று இருந்தால் இன்னொன்று வேண்டும் என்று கேட்கிறோம். இதுவே நிறைவில்லாத வாழ்க்கை தானே. இப்போ நமக்கு உள்ளதை கொண்டு வாழும்போது அது ஒரு நிறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழும்போதுதான் அவரும் நம்மளை நிறைவுள்ளவராக, தூய்மை உள்ளவராக நம்மளை மாற்றி நம்மளை பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். நாம் நம்மளை பற்றி பெருமையாக வெளியே சொல்ல வேண்டாம், பிறர் சொல்லும்படி இறைவன் அறிமுகப்படுத்துவார் நம்மளை, இல்லையா? நம்மளை பெருமையாக பேசுறது என்ன இருக்குங்க சொல்லுங்க? ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் வெறுமையானவர்கள், ஆண்டவர் மட்டும்தான் உண்மை. இதை நம் மனதில் கொண்டு அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழும்படி இறைவனை ஆசி வேண்டுவோமா? எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை உணர்ந்து, எங்கள் செயல்பாட்டுக்களை உணர்ந்து உம்மிடம் அறிக்கையிடும் போது அதில் ஒரு நிறைவை காணுகிறோம் ஆண்டவரே. அந்த நிறைவு எப்பொழுதும் எங்களிடம் தங்கியிருக்கும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களும் யாரெல்லாம் உம்மிடம் நம்பிக்கையாக உறுதியாக ஆண்டவரை மன்றாட்டு செய்கிறார்களோ அவர்களையும் நீ நிறைவுபடுத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.